புதுச்சேரியில கடந்த 5 வருடங்களா வௌவால்களுக்கு தினமும் உணவு வழங்கி வரும் ஒரு சமூக ஆர்வலரோட மனித நேயம் இப்போ அனைவரையும் நெகிழ்ச்சியடைய செஞ்சிருக்கு. புதுச்சேரி பக்கத்துல இருக்க கன்னிக்கோவில் பகுதியை சேர்ந்த செந்தாமரை கண்ணன் எனும் சமூக ஆர்வலர் தன்னோட தோட்டத்துல வாழை மரங்களை வளர்த்துட்டு வந்தாரு. அந்த மரங்கள்ல இருக்க பழங்களை வௌவால்கள் கூட்டம் கூட்டமா வந்து சாப்பிடுறது அவருக்கு வழக்கமான காட்சியாகவே இருந்துட்டு வந்திருக்கு. ஆனா 2020ஆம் ஆண்டு ஏற்பட்ட புயல் காரணமா எல்லா வாழை மரங்களும் சேதமடைஞ்சிருச்சு. இதனால உணவில்லாம தவிச்ச வௌவால்களை பார்த்த செந்தாமரை கண்ணன் மனம் வருந்திருக்காரு. அதன் பிறகு தினமும் வாழைப்பழங்களை வாங்கி வந்து வௌவால்களுக்கு உணவளிக்கணும்னு அவர் முடிவு செஞ்சிருக்காரு. இரவு 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் அவர் தோட்டத்துல நின்னு விசில் அடிச்சாலே வௌவால்கள் கூட்டம் கூட்டமாக வந்து அவரோட கையில இருக்கும் வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு பசியாறுது. காலப்போக்குல வௌவால்கள் அவரோட பழகி அவரோட கையிலேயே அமர்ந்து வாழைப்பழத்தை சாப்பிடும் அளவுக்கு அன்பு உருவாகி இருக்கு. கடந்த 5 ஆண்டுகளா தனக்கே உணவில்லாத நாட்களிலும் கூட வௌவால்களுக்கு உணவு வாங்கி வந்து கொடுக்கும் செந்தாமரை கண்ணனோட மனிதநேயம் பலரையும் ஆச்சரியப்பட வச்சிருக்கு. இத பத்தி அவர் பேசும்போது, முன்பு 1 அல்லது 2 வௌவால்கள் மட்டும்தான் வந்துச்சு. இப்போ 15க்கும் மேற்பட்ட வௌவால்கள் தினமும் வந்து உணவு சாப்பிட்டுட்டு போறதாகவும், மனம் சஞ்சலமா இருக்கும் நேரங்கள்ல வௌவால்களுக்கு உணவளிக்கும் போது தனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி கிடைப்பதாகவும் அவர் நெகிழ்ச்சியோட தெரிவிக்கிறாரு. 2021 வந்து இப்போ ஒரு 5-6 வருஷமா வச்சுக்கோங்க. அது வந்து ரெகுலரா வந்து இப்போ என்னன்னாக்கா ஒரு 15 வௌவால்கிட்ட வந்து சாப்பிடுது. டெய்லி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பழம் அந்த வாங்கி வந்துட்டு பாருங்க. இப்போ நான் இது பழம் வைக்கிறதும் வைக்கலையா, அது வந்து நம்ம வந்தாலே நம்ம பாடி ஸ்மெல் கரெக்டாக தெரிஞ்சிடாது. இப்போ தன்னார அது வந்து நம்மளை வந்து சுத்த ஆரம்பிச்சிடும். இப்போ எங்கள் சார் வந்தாங்க, சார் வரதுக்கு முன்னாடி கூட அப்போ கூட வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிரித்து நம்ம வண்டியில் வைப்போம், இல்லைன்னா கையில் கூட கொடுப்போம், வந்து சாப்பிடணும் வச்சிங்களேன். சந்தோஷமாக இருக்குது. மனிதநேயம் இன்னும் உயிரோட இருக்கிறத நினைவூட்டும் வகையில இந்த காட்சி சமூக வலைதளங்கள்ல தற்போது வைரலா பரவிட்டு இருக்கு.